உங்களுடைய வேதனைகளை நாங்களும் நன்கு அறிவோம். உண்மை என்னவென்றால் எங்களுக்கும் கவலையாக உள்ளது. பிருகரிஷியின் வாக்கு பழித்துவிடக் கூடாது. லக்ஷ்மி நாராயணர் பிரிந்துவிடக் கூடாது. அன்புக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அன்பு எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வணங்குகிறேன் மகாதேவா. பிருகு மற்றும் சுக்ராச்சாரியர் பிரம்மையில் இருக்கிறார்கள். பார்கவியின் விதியை மாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் விதியின் விளையாட்டு சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் யோசிப்பதை விட அதைவிட பெரியது இந்த இயற்கையின் மாற்றங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இரண்யாக்ஷ் மற்றும் இரண்யகசிப்பின் தவம் உச்சத்தில் இருக்கிறது. ஓம் பரமேஸ்வராய வித்மஹே பத்வத்தாய தீமஹி தன்னோ பிரம்மோ பிரச்சோதயாத். ஹிரண்யாக்ஷ் மற்றும் ஹிரண்யகஷபின் தவம் கூடவே லக்ஷ்மி நாராயணரின் சந்திப்பு, இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர்களுக்கு வரம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எந்த அசுரர்கள் லக்ஷ்மி மற்றும் நாராயணர் பிரிவிற்கு காரணமாக இருந்தார்களோ இப்பொழுது அவர்கள்தான் இவர்கள் இருவரும் இணைவதற்கு காரணமாவார்கள். இது எப்படி சாத்தியம் மகாதேவா? நான் புரிந்து கொண்டேன். தாங்களும் விரைவிலேயே புரிந்து கொள்வீர்கள். பிரம்மதேவரே, காலத்தின் சக்கரம் சுழலுகிறது. இப்போது நீங்கள் செல்லுங்கள். இரண்யகசிப் கேட்கும் வரத்தை கொடுங்கள். இது நிறைவேறினால்தான் லக்ஷ்மி நாராயணர் இணையக்கூடிய அன்பு உருவாகும். ஹிரண்யாக்ஷ், ஹிரண்யகசிப், கண்களை திறங்கள். வரமளிக்கும் நேரம் வந்துவிட்டது. கடுமையாக தவம் புரிந்தீர்கள். வரமும் அதை போன்றே எதிர்பார்ப்பீர்கள். கேளுங்கள், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? மார்க்கம் அவ்வளவு சுலபமாக இருக்காது. காரணம், அமரத்துவத்தை பிரம்மதேவர் அளிக்க மாட்டார். யுக்தியை சாதனமாக பயன்படுத்துங்கள். வித்தியாசமான வரத்தை கேளுங்கள். அமரத்துவத்துக்கு சமமாக இருக்க வேண்டும். பிரம்மதேவா, நீங்கள் எனக்கு வரம் அளியுங்கள். எனது வதம் எந்த தேவர்களாலையும் எந்த மனிதர்களாலையும் நிகழக்கூடாது. எந்த ஜீவராசிகளாலையும் மரணம் கூடாது. அப்படியே ஆகட்டும். ஹிரண்யகசிப், உன் ஆசையும் இதுதானா? இல்லை பிரம்மதேவா, நாங்கள் இருவரும் தவம் ஒன்றாக புரிந்தோம். ஆனால் எனக்கு வேறு விதமான வரம் வேண்டும். உனக்கு என்ன வேண்டும்? அமரத்துவத்தை நீங்கள் அளிக்க மாட்டீர்கள். நானும் கேட்கப் போவதில்லை. ஆனால் நான் கேட்கப் போகும் வரத்தை முழுமையாக கேட்கவில்லை என்றால் நீங்கள் வெறும் தந்துவிட்டேன் என்று சொல்வீர்கள். மனிதர்களாலோ தேவகணங்களாலோ நான் இறக்கக்கூடாது. அசுரர்களாலும் இறக்கக்கூடாது, ஜீவராசிகளாலும் இறக்கக்கூடாது. நான் அதிகாலையில் இறக்கக்கூடாது, நான் மாலை நேரத்திலும் இறக்கக்கூடாது. பூமியிலோ ஆகாயத்திலோ இறக்கக்கூடாது. நீர், நெருப்பு,
ஆழ்ந்த நீருக்குள் இறக்கக்கூடாது. இல்லத்திற்கு வெளியே இறக்கக்கூடாது.